உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு டின்னர் டேட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டு, செம்ம ஜாலியாக போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா கோத்தகிரியில். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைசன்லாம் கூட பார்க்கலாம் போகிற வழியில். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கோத்தகிரி வந்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்பாட். அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு நான் ரீசெண்டாக தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது ரொம்ப நாளாகவே ஃபேமஸாக நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்குக்கு நடுவில் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரையே நான் ரொம்ப நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி முன்னாடியே வந்துட்டு இங்க சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இங்க போகும்போது ஆக்சுவலி ப்ரிப்பேர்டா நிறைய ஃபுட் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க இந்த ஃபிஷஸ் நிறைய இருந்துச்சு. இதோட ஜாலியாக விளையாண்டு இருந்தேன். நீங்க கப்பிள்ஸா வந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க ஜாலியா உங்களுக்குள்ளேயே நீங்க விளையாண்டுக்கலாம். பட் நான் சிங்கிளா வந்து ஃபேமிலியோட போனேன். என்ன பண்ண முடியும், ஜாலியா மீனோட விளையாண்டு அப்படியே திரும்பி பார்த்தா டேபிள் ஃபுல்லா நிறச்சி வச்சிருந்தாங்க ஃபுட். ஓகே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு வெளுத்து கட்டிட்டு கிளம்பி திருப்பி கோயம்புத்தூருக்கு கிளம்புறதுக்கு பிளான் போட்டாச்சு. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு தெரியும்னா கண்டிப்பா எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை ஃப்ரம் நம்ம கோவை ஆடி.